السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை தம்முடைய வாழ்க்கையிலே தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையினை துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியோர்களே, ஒரு சில நாட்களாக ரமலானை வரவேற்போம் என்கின்ற தொடர் பயானை கேட்டுவிட்டு இன்றைய தினத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் உயிர் தியாகத்தினால் உயர்ந்த இஸ்லாம் என்கின்ற தலைப்பை எனக்காக வேண்டி தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த தலைப்பின் கீழாக இஸ்லாமிய படைகள் கண்ட போர்க்களங்களை ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் தொடராக நாம் அறிய இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது இஸ்லாமிய வரலாற்றில் முதலாக எவ்வளவுதான் சிக்கல்களையும் இன்னல்களையும் இஸ்லாமிய படை மக்காவிலேயே சந்தித்திருந்தாலும், மக்காவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு படையாக இஸ்லாமியர்கள் இருந்தாலும் கூட மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகாகத்தான் போர் என்பது ஒன்று கடமையாக்கப்படுகிறது. இதிலிருந்து நமக்கான ஒரு சட்டம் என்ன கிடைக்குதுன்னா, ஜிஹாதுல நம்ம எப்ப ஈடுபடணும், போர்க்களத்திற்கு நாம் எப்பொழுது செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை நம்மிடத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும். மக்காவிலேயே ரசூலுல்லாஹ் 13 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள். அங்கேயே மிகப்பெரிய தொகையிலான மக்கள் எல்லோரையும் திரட்டி வைத்திருந்தார்கள். அப்பயே ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா மக்களோட சேர்ந்து போராடி இருக்கலாமே. இருக்கிற எல்லாரும் வாங்க, நம்மளால யாரெல்லாம் உதவிக்கு கூப்பிட முடியுதோ வெளிநாடுகள்ல இருந்து எல்லாரையும் கூப்பிடுவோம், ஒரு படையை திரட்டி மக்காவோட போர் செய்வோம்னு. ரசூலுல்லாஹ் மக்கால இருக்கும்போது போர் செய்யவே கிடையாது. மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள். அங்க போய் ஒரு ஆட்சி அமைகிறது. ஆட்சி அமைந்ததற்கு பின்பாகத்தான் போர்க்களத்திற்கு வருகிறார்கள். ஆட்சி அமைந்தால்தான் போர் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முதலாவது போர்க்களம் பத்ரு போர்க்களம். நம்ம பல பேர் ஏராளமான வரலாறுகளை எல்லாம் கேட்டு அறிந்த நன்மக்களாக இருக்கிறோம். பத்ரு போரினுடைய வரலாற்றையும் கேட்டு அறிந்திருப்போம். பத்ரு போர்க்களம் எப்பொழுது நடந்தது, தேதி என்னது? 17 என்ன 17? ஷாபான் 17, ரமலான் 17, ஆண்டு ஹிஜ்ரியில 8. ஹிஜ்ரி 8ல ரசூலுல்லாஹ் மௌத் ஆயிட்டாங்க. ஹிஜ்ரி 2 ரமலான் பிறை 17. ரமலான் பிறை 17 அன்று ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் இந்த பத்ரு போர்க்களம் நடைபெறுகிறது. ஆனா இந்த பத்ரு போரை பொறுத்த மாட்டில் பார்த்தோம்னா மற்ற போர்க்களங்கள் எல்லாம் போருக்கான ஒரு திட்டமிடுதலோடு நம்ம எதிரிகளோடு போர் செய்ய போறோம், எதிரிகள் இத்தனை பேர் வருவாங்க என்கின்ற திட்டமிடுதலோடு போர்க்களத்திற்கு செல்வார்கள். ஆனா பத்ரு போர்க்களத்தினுடைய நிலைமை அப்படியே வேறு எதிராக இருந்தது. எப்படி இருந்துச்சுன்னா, ரசூலுல்லாஹ் தம்முடைய சஹாபாக்களிடம் சொல்லும் பொழுது அபூ சுஃபியானினுடைய தலைமையில், அப்பொழுது அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்க கிடையாது, அவர் ஏற்கல. அவர் மக்காவில் மற்ற இணை வைப்பாளர்களோடு இருந்து வருகிறார். அவரினுடைய தலைமையின் கீழாக ஷாமில் இருந்து ஒரு வணிக கூட்டம் புறப்பட்டு வருகிறார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு கிடைக்கிறது. அந்த வணிக கூட்டம் மதீனாவை ஒட்டிய பிரதேசத்தின் வழியாக பயணித்து செல்கிறார்கள். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அந்த வணிக கூட்டத்தை கைப்பற்றலாம் அப்படிங்கிறதான் ஒரே நோக்கம். ரசூலுல்லாஹ் எங்கேயும் போருக்கு போகல. போய் மக்கால இருந்து எதிரிகள் வராங்க, நம்மளை எவ்வளவு சித்திரவதைப்படுத்துறாங்க, அதுக்கெல்லாம் பழி வாங்கணும், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கிளம்பல. அபூ சுஃபியானினுடைய தலைமைக்கு கீழே ஒரு வணிக குழு வருது. அந்த வணிக குழுவை கைப்பற்றினால் மதீனால இருக்கக்கூடிய அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் வலுப்பெறும். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்தும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான வாகனங்களை வைத்தும் நமக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கும். அந்த வணிக கூட்டத்தை கைப்பற்றலாம் என்று சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 318 பேர், ஏறத்தாழ ஒரு 318 பேரோட இஸ்லாமியர்களோடு நபிகளாரினுடைய படை கிளம்புகிறது. இந்த 318 பேரும் ஒரே ஒரு நோக்கம்னா வணிக கூட்டத்தை பிடிப்போம். ஏன்னா அது ரொம்ப சுலபமான விஷயம்.
போர் செய்யற அளவுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அங்க வணிகத்திற்கு போறவங்க யாருமே பெரிய அளவு ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க. எளிமையான முறையில் நம்ம போய் கைப்பற்றிட்டு வந்துடலாம் என்று சொல்லி இஸ்லாமிய படை மதீனாவிலிருந்து கிளம்புகிறார்கள் அபூ சுஃபியானினுடைய வணிக கூட்டத்தை பிடிப்பதற்கு. இந்த மாதிரி முகமதினுடைய படை வருகிறது என்கின்ற தகவல் அபூ சுஃபியானுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. முகமதினுடைய படை நம்முடைய வணிக கூட்டத்தை கைப்பற்றுவதற்காக வருகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சோன்னு அபூ சுஃபியான் எந்த அளவுக்கு மதிநுட்பமா யோசிக்கிறார்னா, ரெண்டு வகையில யோசிக்கிறார். ஒண்ணு, நம்ம செல்ற பாதையிலே போகக்கூடாது, போற பாதையிலே போனோம்னா வந்து வழி மறிச்சிருவாங்க, வேற பாதையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து வேற பாதையில பயணிக்க செல்கிறார். அதே நேரத்துல இன்னொன்னு என்ன செய்யறாருன்னா, நம்ம வேற பாதையில போறோம், ஒருவேளை இந்த பாதையில வந்து பிடிச்சிட்டா என்ன செய்யறது, நமக்கு ஒரு பக்கபலமா ஒரு உதவிக்கு ஆட்கள் தேவை என்று சொல்லிவிட்டு மக்காவிற்கு ஒரு கடிதம் எழுப்புகிறார். நாங்க இந்த மாதிரி ஷாம்ல இருந்து மதீனா வழியாக மக்காவிற்கு வந்து கொண்டிருந்த வணிக கூட்டத்தோடு, அப்படி வரும்போது முகமதினுடைய படை எங்களை வழிமறிப்பதற்காக வருகிறார்கள், நீங்க உதவி செய்வதற்காக வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை ஒன்றை எழுதுகிறார். எழுதி மக்காவிற்கு அனுப்பி வைத்து விடுகிறார். மக்காவில் அந்த கடிதத்தை பார்த்தோன்னே அங்க இருக்கக்கூடிய காபிர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். என்ன ஆனந்தம்னா, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நம்மளால பெருமளவில் எதுவுமே செய்ய முடியல, அவ்வளவு சித்திரவதைப்படுத்தினாலும் அதுல மனசுக்கு போதுமானதா கிடையாது. என்ன நினைச்சாங்கன்னா, எப்படியாவது முகமது அபூபக்கரை யாரையாவது கொன்று விட வேண்டும் அப்படின்னா ஹிஜ்ர செஞ்சு போகும்போது வெறித்தனத்தோட தேடிக்கொண்டே சென்றார்கள். தப்பி மதீனாக்கு போயிட்டாங்க, எதுவுமே செய்ய முடியல என்ற ஆதங்கத்தில் இருக்கும் பொழுது இந்த கடிதம் கிடைக்குது. நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அபூ சுஃபியான் லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்காரு, இந்த லெட்டரை மையமாக வைத்துக் கொண்டு நம்ம போவோம், இஸ்லாமிய படை வரும், முகமதினுடைய படை வரும், அவர்களை போர்க்களத்தில் வச்சு பழி வாங்கலாம் என்று ஒட்டுமொத்த மக்காவும் ஆறாவாரத்தோடு போர்க்களத்திற்கு ரெடி ஆகுகிறார்கள், கிளம்புகிறார்கள். மக்காவோட இப்ப இவங்க தயாராகிறது, போர்க்களத்துக்கு தயாராகிறாங்க. அதான் மதீனால இருந்து கிளம்பி இஸ்லாமிய படை போர்க்களத்துக்கு தயாரா கிளம்பல, ஒரு வணிக கூட்டத்தை பிடிக்கலான்னு கிளம்பினாங்க. இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ரசூலுல்லாஹ் என்ன பிளான் பண்ணி வந்தாங்கன்னா, என்ன திட்டமிடுதல்னா, அழகா 300 பேர் போறோம், வணிக கூட்டத்தை கைப்பற்றுறோம், ஒரு நல்ல ஒரு பக்கபலமா இருக்கு வந்துடலாம், இப்படிங்கிறதான் திட்டம். ஆனா எதுவுமே கிடைக்காம போயிருச்சு. வணிக கூட்டத்தை பிடிக்கலான்னு போனா வணிக கூட்டமும் கை நழுவி வேற பாதையில போயிட்டாங்க. சரி, அவங்கள பிடிக்க முடியல அப்படிங்கிறத விட மிகப்பெரிய ஒரு பாரதூரமான செய்தி என்னன்னா, மக்கால இருந்து ஒரு படை கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல, எந்த அளவுக்கு ஆயுதங்களோடு வராங்கன்னு தெரியல, ஒரு மிகப்பெரிய படை மக்காவில இருந்து கிளம்பி வந்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்யறது, ஒரு புரியாத ஒரு சூழல், என்ன செய்வதென்றே தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட சூழல்ல சஹாபாக்களோடு சேர்ந்து ஆலோசனை செய்வதற்காக நபிகள் அமர்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு தலைமைக்கு என்ன ஒரு அழகுனா, எல்லாவற்றையும் மக்களிடத்தில் ஆலோசனை செய்து அதன் பின்பாக நாம் ஒரு காரியத்தில் இறங்கணும்னா அதுதான் நல்ல ஒரு தலைமை என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு சேர்ந்து மஷூராவில் அமர்கிறார்கள். எல்லா சஹாபாக்களுக்குமே நிலைமை புரியுது, நம்ம இருக்கிறதுலே ஆட்களும் பின்னடைந்த ஒரு நிலைமையில இருக்கிறோம். வெறும் 300 சொச்சம் பேர் தான் இருக்கிறோம், 300 சொச்சம் பேரை வச்சு போர் செய்ய முடியுமா என்னன்னு தெரியல. அதே நேரத்துல நம்ம பிடிக்கலான்னு போன அந்த வணிக கூட்டம் கை நழுவி போயிருச்சு, ஒரு மிகப்பெரிய படை நம்மளை எதிர்த்து வந்துகிட்டு இருக்கு, எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல, எவ்வளவு ஆயுதங்கள் இருக்குன்னு தெரியல, அந்த படையை எதிர்கொள்ளணும். இப்ப நம்ம என்ன செய்யறது, இல்ல இந்த 300 பேரை திரும்ப விரட்டிக்கிட்டு அந்த வணிக கூட்டத்தை தேடுவோமா, இல்ல போர்க்களத்துக்கு போவோமா என்கின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழல். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் மத்தியில கருத்து கேட்க ஆரம்பிக்கிறார்கள். முதலாவதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறார்கள். அவங்க பேசுறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டாலும் திரும்ப இன்னும் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. திரும்ப உமர் இப்னு கத்தாப் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசி முடிச்சாலும் நபிகளார் அந்த கருத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தான எடுத்துக்கல, கண்டுக்காம இன்னும் வேற நபர்களினுடைய கருத்தை ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது அன்சாரி தோழர்கள் நோட் பண்றாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அபூபக்கர் பேசினார். அபூபக்கர் பேசும் பொழுது ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய அளவுல எடுத்துக்கல, அதே மாதிரி உமர் பேசும்போதும் அது மிகப்பெரிய அளவுல எடுத்துக்கல. அப்ப அன்சாரிகளான நம்முடைய கருத்தை ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்கிறாங்க. அபூபக்கரும் முஹாஜிர், உமரும் முஹாஜிர், முஹாஜிர்களினுடைய கருத்தெல்லாம் ரசூலுல்லாஹ் பெருமளவுல எடுத்துக்கலனா அன்சாரிகளாகிய நம்முடைய கருத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா அன்சாரிகளை நம்பிதானே ஹிஜ்ர செஞ்சே போனது. உடனே சஅத் இப்னு உபாதா என்கின்ற ஒரு நபி தோழர் இருந்திருக்கிறார். எந்திரிச்சிட்டு ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறார், ஈயானா துரீது யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் எங்களுடைய கருத்தை எதிர்பார்க்கிறீங்களா, அன்சாரிகளான எங்களுடைய கருத்தை எதிர்பார்க்கிறீங்களா? எந்த அளவிற்கு தம்முடைய தலைவருக்கு கட்டுப்படக்கூடிய தொண்டர்களாக இருக்காருன்னு பாருங்க. சொன்னவுடன் நபிகளாருக்கு மறுவார்த்தை பேசுகிறார்கள். லவ் அமர்த்தனா அன் நுகைலஹல் பஹர், எங்களினுடைய குதிரை எடுத்துக்கிட்டு நேரா கடலுக்கு போங்க, கடலுக்குள்ள குதிரையை செலுத்தி நீங்க மூழ்குங்கன்னு சொன்னா ல ஹலவுனாக, நாங்க யோசிக்கவே மாட்டோம், எங்களினுடைய குதிரைகளை கடலுக்குள்ள செலுத்திடுவோம், நாங்கள் மூழ்கி விடுவோம். உலவு அமர்த்தனா நக்குபனா இல்ல பர்குல் கிமாத், மதீனால இருந்து பர்குல் கிமாத்ங்கிற ஒரு இடம் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு எங்களை நீங்க போக சொல்றீங்களா? இல்ல ஃபஅல்னாஹ, நீங்க என்ன சொன்னாலும் அதை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஒரு அன்சாரி தோழர் சொல்லுகிறார். இதை தொடர்ந்து
மிக்தாத் இப்னு அஸ்வத் என்று சொல்லக்கூடிய மற்றொரு அன்சாரி. அவர் எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வினுடைய தூதரே, ஒமா நக்கூலு லக கமா கால லி மூசா, மூசாவிற்கு அவர்களினுடைய சமுதாயம் ஒரு பதில் சொன்னுச்சு, அந்த மாதிரி ஒரு பதில் உங்களுக்கு நாங்க ஒருபோதும் சொல்ல மாட்டோம். எப்படிப்பட்ட வாசகம் பாருங்க. எந்த அளவுக்கு நபிகளாரிடத்திலிருந்து படிப்பினை பெற்று அதை நபிகளாருக்கு பதிலாக சொல்கிறார்கள். மூசா நபியினுடைய சமுதாயம் செஞ்சதுதான் மிகப்பெரிய ஒரு அநியாயம். எப்படிப்பட்ட அநியாயம்னா, ஃபிரௌன் அப்படிங்கிற கொடுங்கோல் ஆட்சியாளனுக்கு கீழே அந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்து வராங்க. ஒட்டுமொத்த மக்களுக்குமே என்ன ஒரு எதிர்பார்ப்புனா, நமக்கு ஒரு விடுவு காலம் பிறந்துடாதா, யாராவது வந்து நம்மளை இந்த ஃபிரௌனினுடைய அடக்குமுறையிலிருந்து காப்பாத்திட மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருகிறார்கள், பனு இஸ்ரவேலர்களை காப்பாற்றுகிறார்கள். சாதாரண வெற்றி கிடையாது. கடலையே இரண்டாக பிளந்து ஒட்டுமொத்த மக்களும் பார்க்கிறார்கள். கடலை அவர்களுக்கு வழிவிட்டு நிற்கிறது. கடலை தாண்டி மூசா நபி காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. இப்படிப்பட்ட அருட்கொடையை கண்ணெதிர பார்த்தா அந்த சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு உறுதி இருக்கணும். அல்லாஹ் என்ன சொன்னாலும் செஞ்சிடணும், அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டாலும் அதை உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உறுதி இருக்கணும்ல. இப்ப கடல் கடந்து வந்தாச்சு, இப்ப தங்குறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. ஒரு இடத்தை குறிப்பிட்டு இந்த நாட்டுக்குள்ள போங்க, அங்க ஒரு அநியாயக்கார கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்தோட போர் செய்யுங்க, போர் செஞ்சா நீங்க வெற்றி பெற்றுவீங்க, அந்த நாட்டுல நீங்க இருந்துக்கலாம் அப்படின்னு இறைவன் புறத்திலிருந்து கட்டளை வருகிறது. இந்த கட்டளையை கேட்டுவிட்டு மூசா நபியினுடைய சமுதாயம் பனு இஸ்ரவேலர்கள் மூசா நபிக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? மூசாவே, ஃபதஹபு அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்ன ஹாவுனா காயிதுன், மூசாவே நீரும் உம்முடைய இறைவனும் போய் போர் செய்யுங்க, நாங்க இங்கேயே உட்கார்ந்துக்கிறோம், நாங்க இங்கேயே அமர்ந்து கொள்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு அவதூறான ஒரு பேச்சு, எந்த அளவுக்கு ஒரு திமிர்த்தனமான ஒரு பேச்சு யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய அருட்கொடை எங்க இருந்தும் அல்லாஹ் காப்பாத்தி வந்து உயர்ந்த நிலையில வச்சிருக்கிறான். கடையே பிளந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தெல்லாம் கண்ணு முன்னாடி காட்டி இவ்வளவையும் செஞ்சு காப்பாத்தி கூட்டிட்டு வந்து போர் செஞ்சு போய் போர் செஞ்சா உங்களுக்கு அந்த நாடு கிடைச்சிடும் அல்லாஹ் சொல்றான். ஆனால் அந்த அங்க இருக்கக்கூடிய அநியாயக்காரர்களோடு போர் செய்வதற்கு பயந்து கொண்டு நாங்களாம் ஒரு கூறல, நீ உங்க அல்லாஹ் போய் போர் செய்யுங்க, நாங்க இங்கே உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னு பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நாங்க உங்களுக்கு ஒருபோதும் சொல்ல மாட்டோம். சொல்லிவிட்டு சொல்கிறார், வலாக்கின் நுகாத்திலு அன் யமீனிக, நபியே உங்களுக்கு வலப்புறத்தில், ஓ அன் ஷிமாலிக உங்களுக்கு இடப்புறத்தில், ஓ பைன யதைக ஓ ஹல்ஃபக உங்களுக்கு முன்பாக பின்பாக உங்களை சுற்றி நின்று நாங்கள் உங்களுக்காக போரிடுவோம். ஒரு அன்சாரி தோழர் சொல்லக்கூடிய கருத்து. இந்த கருத்தை நம்ம சாதாரண எடுத்துக்க கூடாது. இப்ப இதே கருத்தை நம்ம ஒரு 2000 பேர் இருக்கிறோம், நிறைய ஆயுதங்கள்லாம் நமக்கு இருக்கு, இருக்கிற எல்லாருமே பலசாலியா இருக்கிறோம், வரக்கூடிய ஒத்தனை பேர் இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில சொல்லல. சஹாபாக்களினுடைய நிலைமை இருக்கிறதுலேயே பின்தங்கிய நிலைமை. வெறும் 300 சொச்சம் நபர்கள். அந்த 300 சொச்சம் நபர்களும் எப்படி இருக்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பத்ரு போர் நடக்கும் பொழுது எத்தனை வயசு இருந்திருக்கும் சொல்லுங்க? நபிகளாருக்கு பத்ரு போரின் போது எத்தனை வயது? 52. 40 வயதுல ரசூலுல்லாஹ்க்கு நபித்துவம் கிடைக்கிறது. 13 ஆண்டு காலங்கள் அங்க மக்காவிலேயே இருக்கிறார்கள். 53 ஹிஜ்ரி 2ல போர்க்களம் நடக்கிறது. கிட்டத்தட்ட 55 வயது இருக்கக்கூடிய இஸ்லாமிய படையினுடைய தளபதியினுடைய வயது 55. அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வலதுகரமாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு வயது எத்தனை? ரசூலுல்லாஹ்வோட 2 வயது இளமையானவர்கள், 53 வயது. இப்படி இருக்கக்கூடிய பெரும் தலைகள் எல்லாருமே பார்த்தால் கொஞ்சம் வயது முதிர்ச்சியை எட்டக்கூடிய சூழலில் இருக்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆயுதம் பெருமளவுக்கு கிடையாது. வணிக கூட்டத்தை பிடிக்க போறதுக்காண்டி கொஞ்சோண்டு ஒரு சொற்ப ஆயுதங்களோடு சென்றார்கள். வாகனங்களும் கிடையாது, பெருசா எல்லாத்திலையுமே பின்னடைவு. ஆனால் எதிர்த்து வரக்கூடிய எதிரிகள் ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து தப்பிச்சு போன இஸ்லாமிய படையை எதுவுமே செய்ய முடியாம போயிருச்சு அப்படிங்கிற ஏக்கத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. முகமதையும் உங்க கூட்டத்தை எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற வெறி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு செய்தி கிடைச்சா அவங்க எந்த அளவுக்கு கிளம்பி வருவாங்க? 1000த்திற்கும் அதிகமான நபர்கள், ஆயுதங்கள்லாம் மேலோங்கி நிலையில இருக்கிறது, பல வாகனங்களை வைத்திருக்கிறார்கள், எல்லாத்திலுமே தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் கொண்டு போய் கொடுத்தோம் வைங்களே, இந்த மாதிரி 300 சொச்ச நபர்களோடு ஆட்களும் பின்தங்கிய நிலைமையில இருக்காங்க, ஆயுதங்களும் பின்தங்கிய நிலைமையில இருக்கு, வாகனங்கள் எல்லாத்திலுமே பின்னடைவு, எதிர்த்து வர படம் எல்லாத்திலுமே மேலோங்கி இருக்கு. இந்த நிலைமையில நம்மளாக இருந்தோம்னா நம்ம சொல்ல என்ன சொல்லியிருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. நடக்கிற காரியமா அது? நம்ம எல்லாத்திலுமே பின்தங்கி இருக்கிறோம், போனா கண்டிப்பா தோத்துருவோம். இருக்கிறதே வெறும் 300 சொச்ச நபர்கள். இப்பதான் இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருது. போர்க்களத்துக்கு போயிட்டு நம்ம எல்லாருமே மௌத்தா போயிட்டோம்னா அடுத்து யார் இஸ்லாத்தை எடுத்து சொல்றது? ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. வேணாம், போர்க்களத்துக்கு போக வேணாம், ஒண்ணு துரத்திட்டு போய் வணிக கூட்டத்தை பிடிப்போம், இல்லன்னா நம்ம திரும்ப மதீனாக்கே போயிருவோம். இது போன்ற கருத்துக்களை நாம் சொல்லி இருப்போமா? அல்லது சஹாபாக்கள் கூறிய உறுதியான பதிலை போன்று சொல்லியிருப்போமா? யோசித்து பாருங்க. எத்தனை மக்களுக்கு அப்படிப்பட்ட உறுதி வந்திருக்கும்? அல்லாஹ்வே குறிப்பிடுகிறான். சஹாபாக்களினுடைய நிலைமை ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னா,
துரீது அன்னகைத தாத்தி ஷௌகதி தக்கூனுலக்கும், நீங்க ஆயுதம் தரிக்காத வணிக கூட்டத்தை எதிர்பார்க்கிறீங்க. வல்லாஹு யுரீது யுஹிக்கல் ஹக்க பி கலிமாத்திஹி, அல்லாஹ் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறான்? ஓ யக்தா தாபில் காஃபிரின், உண்மையை நிலைநாட்டவும் காஃபிர்களை வேறொருக்கும் அல்லாஹ் நாடுகிறான். நீங்கள் போர்க்களத்துக்கு செல்லுங்கள் என்கின்ற கட்டளை இறைவன் புறத்திலிருந்தும் வருகிறது. சஹாபாக்களினுடைய ஒருமித்த கருத்து அதுதான். நம்ம பின்னங்களா வேணாம், நேரா போர்க்களத்துக்கு போவோம், எவ்வளவு பேர் வந்தாலும் பரவாயில்ல. உண்மையிலேயே இஸ்லாமியர்களினுடைய நாம எப்படி தெரியுமா? இஸ்லாமியர்களுக்கு தோல்வியே கிடையாது. எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் சரி, இஸ்லாமியர்களுக்கு போர்க்களத்துல தோல்வியே கிடையாது. போர்க்களத்துக்கு போறோம், எதிரிகள் மூலமாக கொல்லப்பட்டுட்டோமா, ஷஹீத் அப்படிங்கிற அந்தஸ்து, நாளைக்கு சொர்க்கத்துக்கு போயிடலாம். கொல்லப்பட்ட உடனேயே சொர்க்கவாசிகள், மன்னரை வேதனை கிடையாது, மறுமையில விசாரணை கிடையாது, மிகப்பெரிய வெற்றி. அங்க இருக்கக்கூடிய சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கலாம், ஷஹீதுங்கிற அந்தஸ்தை பெற்றுக்கலாம். இல்ல போர்க்களத்துக்கு போறோம், கொல்லப்படல, எதிரிகளை மிகைத்து எதிரிகளை கொண்டு நாம் வெற்றி பெற்றுட்டோமா, உலகத்தில் வெற்றியாளர்களாக வாழலாம். ரெண்டுமே நமக்கு லாபம் தான். இஸ்லாமியர்களுக்கு போர்க்களத்தில் தோல்வியே கிடையாது. இதை உணர்ந்திருந்தார்கள் சஹாபாக்கள். அந்த உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு சொல்கிறார்கள். மூசா நபிக்கு சொன்ன மாதிரிலாம் சொல்ல மாட்டோம், நீங்க என்ன சொல்றீங்களோ செய்வதற்கு தயார், போர்க்களத்துக்கு போவோமா, வாங்க போர்க்களத்திற்கு போகலாம். இதை கேட்கிற தலைவருக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கும். இப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு தலைவராக இருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். நம்முடைய தொண்டர்கள் நம்முடைய கருத்துக்கு எல்லாத்துக்கும் சரிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம். அதுதானே அக்கபா உடன்படிக்கையாக எடுத்தார்கள். நபியே, நாங்கள் எங்களை நேசிப்பதை விட, எங்களினுடைய பிள்ளைகளை, குழந்தைகளை, மனைவியர்களை காப்பாற்றுவதை விட உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்தார்கள். அந்த உறுதிமொழிக்கு ஒருபோதும் மாற்றமாக நடக்க மாட்டார்கள். ஒட்டுமொத்த இஸ்லாமிய படையும் மிகப்பெரிய பின்னடைந்த ஒரு நிலையில, ஆயுதங்கள் இல்லாமல் அனைத்திலேயுமே பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழலிலும் போர்க்களத்திற்காக தயாராகிறார்கள். போர்க்களத்தை நோக்கி போகும்போது போற சூழலே நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வினுடைய நிலைமை எப்படி இருக்கு, இஸ்லாமிய படையினுடைய நிலைமை எப்படி இருக்கு. வாகனமே கிடையாது, பெருமளவுல வாகனம் கிடையாது. 320 பேர் தான் இருக்காங்க. அத்தனை நபர்கள் போவதற்கும் வாகனங்கள் பற்றாக்குறையாக இருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன ஆலோசனை செய்யறாங்கன்னா, இத்தனை பேரும் நம்ம போர்க்களத்துக்கு போகணும்னா வாகனம் கிடையாது, அதனால என்ன செய்வோம்னா ஒரு வாகனத்துக்கு 3 பேர் வச்சுக்குவோம். 3 பேர் எப்படி போவாங்கன்னா, முதல்ல 2 பேர் ஒட்டகத்துல அமர்ந்து பயணம் செஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தொலைவுக்கு ஒருத்தர் நடந்து வருவார், 2 பேர் மேல அமர்ந்திருப்பாங்க. கொஞ்ச தூரம் போனோன்னு நடந்து வந்தவர் மேல ஏறிடுவார். மேல 2 பேர் உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தவங்க கீழே இறங்கிடுவாங்க. திரும்ப கொஞ்ச தூரம் நடப்பாங்க. இப்படி 3 பேரும் மாறி 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 பயணம் செஞ்சு பதில் போர்க்களம் வரைக்கும் போகணும். இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்றாங்க. நம்மள்ட்ட பெருசா வாகனம் கிடையாது, மாறி மாறி பயணம் செஞ்சுதான் போகணும். அப்படி பயணம் செஞ்சு போறதுக்கே ஒரு களைப்பு வந்துடும். அந்த களைப்போடு போய் வர போர் செய்யும். இத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒட்டுமொத்த சஹாபாக்களும் பிரிந்து நிற்கிறார்கள். ஒவ்வொரு 3 சஹாபாக்களுக்கும் ஒரு ஒட்டகம் வழங்கப்படுகிறது. இதுல என்ன தெரியுமா மிகப்பெரிய ஒரு சிறப்பு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த மதீனாவுக்கும் ஒரு அதிபராக இருக்கக்கூடியவர். சஹாபாக்கள் அனைவரும் என்ன சொன்னாலும் செய்து முடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குன்னு தனியா வாகனம் கிடையாது. நீங்க எல்லாம் 3 பேரும் நல்லா பயணம் செஞ்சு வாங்க, நான் ஒரே ஒட்டகத்துல போறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. ஒரு தலைவராக அவர்களும் இந்த பங்கீட்டுல ஒரு ஆளாக சேருகிறார்கள். மொத்தம் 3 நபர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ லுபாபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், 3 பேருக்கு ஒரு ஒட்டகம். 3 பேரும் பயணம் செஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. பயணம் செஞ்சு போகக்கூடிய சூழல்ல ரசூலுல்லாஹ் முதல்ல உட்கார்ந்து இருக்காங்க. முதல்ல ஒரு சஹாபி நடக்கிறார், அடுத்து 2வது சஹாபி நடந்துறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நடந்து முடிச்சிடறாங்க, அபூ லுபாபா அவரும் நடந்து முடிச்சிடறார். இப்ப ரசூலுல்லாஹ்வினுடைய வாய்ப்பு வருகிறது. இப்ப ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல இருந்து கீழே இறங்கி நடக்கணும். உடனே 2 சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரே, நஹ்னு அம்ஷி அன்னக, உங்களுக்கு பகரமாக நாங்களே நடக்கிறோம், நீங்க இறங்கி நடந்து வர வேணாம், நீங்க மேலேயே அமர்ந்து வாங்க, போர்க்களத்துக்கு போய் போரிடணும், அங்க போய் திட்டமிடுதல் செய்யணும், சஹாபாக்கள் தயார்படுத்தணும், நீங்க நல்ல நிலைமையில இருங்க, நீங்க அமர்ந்து வாங்க, நாங்க நடந்து வருகிறோம். எப்படிப்பட்ட தொண்டர்கள்னு பாருங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய அருட்கொடையை விட்டு நான் தேவையற்றவனாக இருந்தது கிடையாது. அல்லாஹ்வினுடைய நன்மை எனக்கும் தேவை. நான் நடந்து வந்தா எனக்கு நன்மை தானே. தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு நடந்து வரும்போதே அவ்வளவு நன்மை, போர்க்களத்துக்கு நடந்து போனா எவ்வளவு நன்மை இருக்கும். அந்த நன்மையில நான் தேவையற்றவன இருந்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க 2 பேரும் என்னை விட பலசாலின்னு ஒண்ணு கிடையாதுப்பா, நான் தான் உங்களை விட பலசாலி என்பதை போன்று நகைப்பாக நபிகளார் பேசுகிறார்கள். பேசிவிட்டு 2 தொண்டர்களையும் அமர வைத்து விட்டு ஒரு தலைவர் நடந்து போர்க்களத்திற்கு செல்கிறார். எப்படிப்பட்ட தலைவராக வாழ்ந்திருப்பார் என்று பாருங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இந்த முஹம்மது இடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, எல்லா விஷயத்திலும் முன்மாதிரி. தம்முடைய சஹாபாக்கள் இடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், ஒரு தலைவராக எப்படி இருந்தார், ஒரு குடும்பத்திற்கான தலைவராக எப்படி இருந்தார், ஒரு கணவனாக எப்படி இருந்தார், அனைத்திலும் ஒரு முன்மாதிரி. இப்படியே இஸ்லாமிய படைகள்
ஒரு வாகனத்திற்கு 3 நபர்கள் என்கின்ற ஒரு கணக்கில் மாறி மாறி பயணம் செய்து பத்ரு போர்க்களத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு பின்பு இஸ்லாமிய படை அங்கு சென்று எந்த அளவிற்கு போரிட்டது, இறைவன் அவர்களுக்கு எவ்வாறெல்லாம் அருள் செய்தான் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.